அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட சும்மா ஒரு மாதிரி காட்டிருக்கேன். இது நீண்ட நேரம் ஓடும். நான் அங்கே திரையிட்டு காட்டும் போது வாக்கு சேரிக்கிற இடத்துல நீண்ட நேரம் ஓடும். ஒவ்வொன்றையும் நான் காட்டுவேன், எப்படியெல்லாம் இந்த இது பண்ணுது, இது எப்படி ஏற்புடையதான்னு கேட்பேன். இப்போ அடுத்து இப்போ நீரில் நம்ம தண்ணீருக்கு அடைஞ்சிடறேன், அது நான் அடைஞ்சிடறேன். நான் இன்னும் தெளிவாக விலைக்கு பேசுகிறேன், அதில் வரையிலே கொடுத்துட்டேன். இப்போ வயிறுக்கு வரேன். வயிறு இப்போ வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லுவீங்களா தம்பி? எவ்வளோ பொருளாதாரம் எங்கே போகுது என் குடிகளுக்குன்னா மருத்துவம், கல்விக்கு, குடிநீருக்கு தான் போகுது. அதை வந்து நான் முழுக்க குறைச்சிடுறேன். சுத்தமாக அதை மறந்துடு, நீ இதை மறந்துடு, நான் தந்துடுறேன், வேற சொல்லு, அது ஏன் பொறுப்புன்ட்டல்ல அப்படின்னு சொல்லிடுது. அரசு பொறுப்பேற்றுருக்கு. இது என்னன்னா இவங்க பொது புத்தியில் இது ஒரு இழிவாக பேசி ஆடு மாடு மேய்க்க சொல்கிறான். அப்போ சாராயம் வைக்க சொல்கிற, சாராயம் ஊற்றி கொடுக்குறான்ல, எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சுட்டு தானே ஊற்றி கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு சட்டசபையில் ஐயா எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது 400 பேர் வாய்க்காவலர் வேலைக்கு 400 பொறியாளர்கள் நினைச்சிருந்தாங்க. இங்க ஒரு கோட்பாடு இருக்கு தம்பி, எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவுன்னு ஒரு கற்பிதத்தை கொடுக்கணும். எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதாண்டா இழிவு. இப்போ நீங்கள் தச்சு வேலைக்கு வர்றதில்லை, கம்பி கட்டுறதுக்கு வர்றதில்லை, கொத்தனார் வேலைக்கு வர்றதில்லை, எந்த வேலைக்கு நீங்கள் வர்றதில்லை. ஆனால் இதையெல்லாம் தான் அப்படியே போய் வெளிநாடுகளில் செய்வீங்க. அப்போ அது என்னன்னா, என் கழிவறை கழுவுனாலும் கண்ணுக்கு தெரியாமல் இப்போ கழுவணுன்ற உளவியல் நோய். அதான் தப்புங்கிறேன் நான், அது தப்புங்கிறேன். இப்படி எந்த வேலையும் செய்யலாம், மதிப்பு மிக்கது. அப்போ அதை கொண்டு வரணும்னா நான் அரசுன்னு சொன்னால் தான் அது பெருமைக்குரியதாக தெரியுது. அப்போ நான் வரும்போது ஒரு தடவை பண்ணி காட்சிட்டேன்னா சரிதான். அப்படி மக்களுக்குள்ள அதான் சொல்லணும், ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்போ இலவசத்தில் இழக்கிறாங்க. இந்த பணத்தை எங்கேருந்து இப்போ 5000 ரூபா 6800 கோடி முதலீடு பண்ணியிருக்கு. 6800 கோடி அரசு காசை எடுத்து தன் வாக்கை உறுதி செய்யுது. இப்போ எவ்வளவு கொடுமையான நிர்வாகம். இது யாருமே கேட்கல. இப்போ நம்ம இப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு கொடுத்துட்டீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இது எப்படி ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு சம உரிமை நீங்கள் சொல்கிறீங்க? நீங்களும் தேர்தலை சந்திக்கிறீங்க, நானும் தேர்தலை சந்திக்கிறேன். இது எப்படி சம வாய்ப்பாக இருக்கும்? உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு, டப்புன்னு காசு எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரே நாளில் 1,31,00,000 வங்கி கணக்கில் போட்டிங்க. இப்போ நான் என்ன செய்யலாம்? எப்படி? இப்போ இதுதான் ஆபத்து. நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலைங்கிற அண்ணன் ஒரு குரல், என்னை சுற்றி என் பிள்ளைகளின் குரல், நாங்கள் எடுத்து பேசுகிறோம். என்னை முறியடிக்க இவர் இதை சொல்வார், இது சொல்வார். கியூபா வேறு ஏதாவது வளம் இருக்கா கரும்பை தவிர? இல்லை. நார்வே, டென்மார்க்கில் மாடு தவிர ஏதாவது வளம் இருக்கா? பிரேசில் கரும்பு, பசு அது தவிர வேறு ஏதாவது வளம் இருக்கா? அந்த நாடெல்லாம் தற்சார்பு இல்லையா? அப்போது ஒரு வளத்தை வச்சு ஒரு நாடு சிறந்த கட்டமைப்புகள் இருக்கும்போது இவ்வளவு நிலமும் வளமும் வச்சு மனித ஆற்றலை வச்சு என் நாடு ஏன் வறுமையில் இருக்கு? என் நாடு ஏன் இலவசத்துக்கு இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்கு. நான் ஏன் கையேந்தணும் சாப்பாட்டுக்கு, இலவசத்துக்கு? இப்போ அது வந்து அந்த அருமை புரியாது. நீங்கள் சொன்ன தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்கிறேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், இப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும், அது தலைகளாக நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே நான் நல்லவண்டாட்டே, உனக்கு நல்லதுராட்டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். இப்படி உள்ளே வச்சுருப்பான் சிகரெட்டு, பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்போ ரொம்ப நாளாக நான் தலைகளாக தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி, அது ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்கிறாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள், இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்தில் வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள்னு. அப்படிதான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா. அதுக்கு சான்று சொல்றாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் மார்வேட போட்டி நடக்குது, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 2வது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 3வது பரிசு ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி நடிச்சன முதல் பரிசு, அவருக்கு 3வது பரிசு. அப்போ நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எழுதுறவங்க ஐயா எழுதியிருக்காரு. இப்போ அது மாதிரி அவர் அதுக்கு நிறைய சான்று சொல்கிறாரு. ஒரு பண்ணி மாதிரி ஒருத்தன் கத்துறான், சின்ன வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி மாதிரி நல்லா கத்துறான். அவனுக்கு தெருவில் கத்தும்போது நிறைய காசு வருது, அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட அருமையாக நான் கற்றுண்டான்னு கத்துனோன்னு கத்தி காட்டுறேன் போட்டி. இந்த மாதிரி மேடையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கள மாதிரி. நான் கத்துறேன், இவன் போலி அவன் தான் நல்லா கத்துறான், ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்கணுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. கடைசியாக ஒரு நாள் நிப்பாட்டுற அப்படின்னு ஒரு சாக்கு, ஒரு கோடி சாக்கு போட்டு இருந்தால் உண்மையிலே ஒரு பண்ணி படுத்துருக்கு. அதுதான் இவ்வளோ நேரம் கத்துச்சு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, டேய் உண்மையான பன்னியின் சத்தத்தை இந்த போலியை கேட்டு மறந்துட்டீரடா, நான் இவ்வளோ நேரம் நான் கத்துறடா, அந்த பண்ணி தாண்டா கத்துச்சுன்னு. அப்படி இந்த போலியை கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளாக மறந்துட்டாங்க. அது உங்களை மாதிரி உள்ளவங்க
நீங்கள் தான் இந்த அறிவுத்தளத்தில் இது கடத்தி ஏதோ கொஞ்சம் கவனிங்க, இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக சொல்கிறாயா பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே தலை சிறந்த நாடாக நம்மளால் மாற்ற முடியும். அது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை. அவரவர் வாழ்விடத்தில் நீங்கள் ஒரு சணல்னு ஒன்று இருக்குது, ஹெம்ப்னு ஒரு செடி சணல், அதில் இருந்து நான் எவ்வளவு நம்ம மேம்பட முடியும் பொருளாதாரத்தில். கார் தயாரிச்சுக்கலாம், பெட்ரோல் தயாரிச்சுக்கலாம், செங்கல் அதில் எடுத்துக்கலாம், மழை பெய்ய நொறுக்க வேண்டியதில் எல்லாமே அதில் தயாரிக்க முடியும். அதை வளர்க்குறதுல என்ன உணவு பிரச்சனைன்னு கேட்குறேன். இப்போ அதுதானே உங்களுக்கு. அப்போ அது ஒரு சொல்கிறத இப்போ நீங்கள் சொல்ல முடியலன்னா நம்ம இவர் இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்ட்டு போகிறது வேணாம். நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது உங்களுக்கு அவமானம்னா நான் அப்போ நீங்கள் நபிகள் மேய்ச்சிருக்காரு, கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காங்க, இயேசு இறைமகன் இயேசு மேய்ச்சிருக்காங்க. அப்போ 3 பேரையும் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, அப்படிதான் அர்த்தமாகுது. தமிழ் மெய்யியல் அப்படி